ப்ளவுஸோட பேக் பார்ட்டும் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் பார்ட் அப்படியே எடுத்து ஷோல்டரும் ஆம் ஹோலும் ஒரே லைனில் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றி எல்லா சிட்டிஸ் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிராஸ் தெரியும் ஃப்ரண்ட்டோடது. இப்போ ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் லைன் 13 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் கோணையாக போட்டுட்டிங்கன்னா தப்பாக போயிடும். மறுபடியும் ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் நெக் அளவு மாற்றி மார்க் பண்ணிவிட்டு சைட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃப்ரண்ட் நெக் ரவுண்டு போட்டுக்குங்க. சைடு முன் உயரத்துலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் நெக்லேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பேஸ் லைனில் டாட் பாயிண்ட் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு செஸ்ட் லைன் ரெடி ஆகிடும். அதே மாதிரி கழுத்து சைடு 1/4 இன்ச் மட்டும் குறைச்சி ஒரு லைன் போட்டுக்குங்க. ஷோல்டர் குறைச்சி வெட்டக்கூடாது. நம்ம இப்போ வரைஞ்சதை மட்டும் கேர்ஃபுல்லாக அதே லைனில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் கிராஸ் ரெடி ஆகிடும். டாட் பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துல ஃபஸ்ட்டு டாட்டுக்கு ஒரு நாச்சும் கழுத்துலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி செகண்ட் டாட்டுக்கு ஒரு நாச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு.